ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் தங்கியிருந்த வீட்ல வந்து ஒரு மர்ம நபர் கதவை தட்டி அவங்களுடைய கழுத்தை நெரிச்சதாகவும், அதுக்கப்புறம் அவர் யாரு அப்படின்னு அடையாளம் கண்டு அவரை கைது பண்ணதாகவும் செய்திகள் வந்துச்சு. அதை தொடர்ந்து ஸ்ருதிஹாசனுக்கு அந்த வீடு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழி கிட்ட தங்கிக்கிட்டு இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய் சரிகா கூட தங்கியிருக்கிறதாகவும் செய்திகள் வந்துச்சு. ஆனா ஸ்ருதிஹாசனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையாம். இதை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன் தங்கி இருக்கிற வீட்டை சுத்தி பாதுகாவலர்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பயந்து ஓடி ஒருத்தவங்க கூட தங்கி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாருமே கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, தனியா இருக்காத அப்படின்னு தான். ஆனா நான் பயந்து போற கேரக்டர் இல்ல, தனியா இருப்பேன், இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியா இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு, எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன சொல்ல வராங்க ஸ்ருதிஹாசன் அப்படின்னா, பிரச்சனையை பார்த்து பயந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, தனியா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறது தான் சொல்ல வராங்க.